எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கடலை மாவில் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 கப்பு கடலை மா எடுத்துருக்கிறேன். இதை அரித்து எடுப்போம் கட்டி இல்லாமல். இப்போ மா அரிச்சாச்சுது. ஒரு பிஞ்சு உப்பும் சுவையை தரதுக்கு இந்த உப்பை போடுவோம். போட்டுட்டு இதை கலந்து போட்டு இதுக்கு பால் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை விட்டு குழைப்போம். இப்போ கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சி வையுங்கோ. 10 நிமிஷத்துக்கு இதை நான் மூடி வைக்க போகிறேன். பத்து நிமிஷம் கிடாக்கட்டும் காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் கிடாக்கட்டும். அது நாங்கள் அதுக்கிடையில் சீனி பானியை காய்ச்சுவோம். இதுக்கு 1 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி. இப்போ கொதிக்கட்டும். இப்போ சீனி கொதிச்சு கொண்டு வருது. இதுக்கு நான் 2 குங்குமப்பூ போடுறேன், 2 இதழ். இது கொஞ்சம் கலரிங் மஞ்சள் கலரில் போடுறேன். தேவையாண்டா போடுங்க, தேவையில்லாட்டில் போட தேவையில்லை. வாசத்துக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேன். இதை கலந்து விடுவோம். இதுக்கு சீனி கரைஞ்சி தண்ணி கொதிச்சு வந்தால் சரி. பதம் பெருசாக இதுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ இதை நாங்கள் இதை இறக்குவோம். பேனை வச்சுட்டு 10 நிமிஷம் ஆச்சுது. இதுக்கு நெய்யை விட்டு 3 மேசக்கரண்டி நெய் எடுத்துருக்கிறேன். அதை விட்டு சூடாக்குவோம். இப்போ நெய் சூடாயிடுது. நாங்கள் கரைச்சி வச்ச கடலை மாவை இதுக்குள்ளே விடுவோம். இதை கிண்டுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு தான் இது செய்ய வேணும். இதை கிண்டி கொண்டு இருக்க வேணும். கை விடாமல் இதை கிண்டி கொண்டு இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. கடலை மாவுண்ட வாசம் போவும் மட்டும் இதை கிண்ட வேணும். இப்போ கடலை மாவுண்ட வாசம் போட்டுது. அதோட சேர்த்து 1/4 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதையும் போடுவோம். போட்டு அதையும் சேர்த்து கிண்டுவோம். இப்போ பாருங்க, நல்லா குருணியாக வந்துடுது. கடலை மாவும் ரவையும் சேர்ந்துடுது. இப்போ நாங்கள் காய்ச்சி வச்ச சீனி பாவு இருக்குத்தானே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டுவோம். எல்லாத்தையும் படிவாக சேர்த்து குழைப்போம். இப்போ இது ரெடி ஆகிடுது. இனி இதை நாங்கள் தட்டுக்கு மாற்றுவோம். இப்போ இது தட்டுக்கு மாற்றியாச்சுது. இதுக்கு நான் பாதாமும் பிஸ்தாமும் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து போட்டு இதை நாங்கள் இனி உருண்டை பிடிப்போம். இது பசுப்பால், கடலை மா எல்லாம் சேர்ந்து ஒரு இனிப்புண்டை தரும். இப்போ இதை நாங்கள் வச்சு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு சைஸை பிடிச்சி கொள்ளுங்கோ. அதோட சேர்த்து இப்போ பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கு தானே, அதுவும் கடித்து சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுப்போம். எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு நான் காட்டுறோம். பாருங்கோ, என்னோட ஸ்வீட்டு எல்லாம் உருண்டையாக்கியாச்சுது. எல்லாம் தெரியுது பாருங்க. பாதாம் பிஸ்தா எல்லாம் பார்க்கவே தெரியுது. கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, சிம்பிளாக செய்யலாம். நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.